இந்த நீதிமானாய் இருக்கிறதுனால நமக்கு உண்டாகக்கூடிய ஆசீர்வாத நன்மை என்ன என்று 3 காரியத்தை குறித்து இன்றைக்கு அந்த ஏசாயா 53வது அதிகாரத்திலிருந்து தியானிக்க போகிறோம். ஒன்று நம்முடைய நல்வாழ்வுக்காக தேவன் திட்டம் போட்டு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்ததே நம்மை மீட்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக, நம்முடைய நல்வாழ்வுக்கென்று அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து அவர் நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். 3வது நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம் என்னதென்று இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, தேவன் தம்முடைய திட்டத்திலே அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று வேத வாக்கியங்களை அறிந்து கொண்டு நம்முடைய மனதை புதிதாக்க வேண்டும். ஏனென்றால் ரோமர் 12:1-2 சொல்லப்பட்டிருக்கும், உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. 2வது வசனத்தில் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ நம்முடைய நல்வாழ்வுக்கென்று தேவன் என்ன நோக்கம் வைத்திருக்கிறார், சித்தம் வைத்திருக்கிறார் என்று அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, யார் என்ன சொன்னாலும் நான் மாற மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் நான் நடப்பேன், எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அப்படியெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. நாம் எல்லாரும் வளரக்கூடியவர்கள். இந்த பூமியில் கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது நிறையா இருக்கிறது. நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்கிறது. யாக்கோப்பு இயேசுவுடைய சகோதரர், அவர் சொல்கிறாரு, உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய ஆத்துமாவுக்கு ரட்சிப்பு உண்டாக்கக்கூடிய வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்கு இருக்கிறது. வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.